வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்க்கணும். அந்த வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நடக்குன்னா அந்த தீமில் என்னென்ன கேட்கலாம்னு சொல்லி பார்க்கணும். எந்த மாதம் கேட்டிருக்கான், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கிறது கண்டிப்பாக படிக்கணும். ஒரு செமஸ்டருக்கு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. ஒரு அனலைசிங் இருக்கணும். அதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய ஸ்டைல். அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ஐபிபிஎஸ் பிஓவில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம், எஸ்பிஐ பிஓவில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா என்ஐஎஸ்சியில் ஏஓ மெயின்ஸ் எக்ஸாம் 29th அக்டோபர் நடந்திருக்கு. என்ன மாதிரி கேட்டிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். இந்த என்ஐஎஸ்சியில் போகிறது சிங்கிள் லைனில் போட்டிருக்காங்க. அந்த பிஓ இதுவும் நமக்கு என்னென்னா ஏஓ தான், ஆனால் கொஸ்டின் சிங்கிள் லைனில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்காங்க, சமுத்திரியான் மிஷன் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. சமுத்திரியான் மிஷன்னா என்ன நமக்கு தெரியும். சமுத்திரன்னா சமுத்திரம், கடல். கடலுக்கு அடியில் போகிறாங்க. எப்படி நமக்கு விண்வெளிக்கு போகிறாங்கங்கிற திட்டம் ககன்யான். இது இந்தியாவுடைய கனவு திட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் போகிற திட்டம்னு ஒன்று இருக்குது, டீப் ஓஷன். இது சமுத்திரியான் மிஷன் என்னென்னா டீப் ஓஷன் மிஷன். ஏன்னா இது என்ன சொல்லணும்னா மத்சியா 6000 பாங்க, 6000 மீட்டர் கீழே கடலுக்கு அடியில் போகிறாங்க. ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வைக்காங்க. இது யாருக்கு பண்ணுறோன்னா நியாட் அப்படிம்பாங்க. ஏன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. இதனுடைய டார்கெட் இயர் தான் கேட்டிருக்காங்க, 2026. இது ரிலேட்டடாக கேட்கும்போது நம்ம ககன்யானை கண்டிப்பாக படித்து வைக்கணும். ககன்யாங்கிறது நம்ம ஐஎஸ்ஆர்ஓடைய கனவு திட்டம். ககன்யான், இந்த ககன்யான் திட்டத்தில் எத்தனை பேர் அனுப்ப போகிறாங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3+1. ஒன்று ரோபோட். ரோபோட்டுடைய பேர் வியாமித்ரா அப்படிம்பாங்க. வியானா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம், மித்ரானா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இதே கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ ஒரு 3 நபர்களுக்கு ட்ரைனிங் 4 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதில் 3 பேரை அனுப்ப போகிறாங்க. இப்போ யாரெல்லாம் அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லி அதுவுமே கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன், சுபான்சு சுக்லா. இந்த சுபான்சு சுக்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்சியம் 4ல் சுக்லா. அப்புறம் அஜித் கிருஷ்ணன், சென்னையை சார்ந்தவர். அங்கே அடுத்து அங்கட் பிரதாப். அப்போ இது படிக்கும்போது எப்படி கடலுக்கு அடியில் போகிறப்போ இது ரெண்டு சேர்த்து பார்க்கணும். அதுதான் அந்த தீம் தான் முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா பிரேசில் ட்ரேடு டார்கெட். இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கும். அதனுடைய ட்ரேடு டார்கெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா $12.12 பில்லியன் இருந்துச்சு. இப்போ $20 பில்லியன் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு டார்கெட் இயர் பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே. அப்போ பிரேசிலுடைய அதிபர் யாருன்னு பார்த்து வச்சுக்கணும், லூலா டி சில்வா. பிரேசிலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு பார்த்துக்கிடணும், பிரேசிலியா. அதோட கரன்சி என்னன்னு பார்த்துக்கணும், ரியால். இதெல்லாம் அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் அஜியா வாரியார். இது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் நடக்க போகுது, யுனைடெட் கிங்டமுக்கும் நடுவில் நடக்க போகுது. இனிமேல் தான் நடக்க போகுது. எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா ராஜஸ்தான். அப்போ இந்த எக்ஸசைஸ் யாருக்கு இடையில நடக்குது, எங்கே வச்சு நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின், கோல்டு டெசர்ட் பயாஸ்பியர் ரிசர்வ் ஸ்டேட் எதுங்க, ஹிமாச்சல் பிரதேஷ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 18 பயாஸ்பியர் இருக்குது. அதில் 13வது பயாஸ்பியர் என்னென்னா மேன் அண்ட் பயாஸ்பியர் அப்படிம்பாங்க, அந்த நெட்வொர்க். இதை யுனெஸ்கோக்காரன் அங்கீகரிப்பான். யுனெஸ்கோ எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது. அதில் 13வதாக அந்த மேன் அண்ட் பயாஸ்பியரை எதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு டெசர்ட். இது எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அடுத்தது சாரால் ஜீவன் பீமா பாலிசி. இது இன்சூரன்ஸ் எக்ஸாம்னால அந்த இன்சூரன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு படிச்சுக்கிடணும். நான் இப்போ சொல்லியிருந்தேன். சாரால் ஜீவன் பீமா பாலிசி சம் அஸ்யூர். அந்த அஸ்யூருங்கிறது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 லட்சம் to 25 லட்சம். ஏன்னா இது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு. ஏன்னா இது 2021 கொண்டு வர்றாங்க. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ். ஏன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 1957 ஆரம்பிக்காங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, வியனாங்கிறது ஆஸ்திரியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆஸ்திரியாவில் இருக்குது. இதனுடைய மொத்தம் 180 நாடுகள் இருக்குது. இதனுடைய தலைவர் யாருன்னா ரஃபேல் மரியானா. நெக்ஸ்ட்டு ஐஆர்டிஏ, இன்டர்னல் ஆம்பட்ஸ்மன் மேக்ஸிமம் கிளைம் லிமிட். ஏன்னா ஆம்பட்ஸ்மனில்
ஆம்பர்ஸ்னால் குறைத்திருக்கல மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ணலாம்னா 50 லட்சம் வரை கிளைம் பண்ணலாம். இந்த ஐஆர்டிங்கிறது எப்போ கொண்டு வராங்கன்னா 1999 கொண்டு வராங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னா ஹைதராபாத். இப்போ வந்து இந்த ஐஆர்டிஏக்கு ஒரு டேக்லைன் வச்சுருக்காங்க இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறாங்க இன்சூரன்ஸ் ஃபார் ஆல். எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கணும். இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047க்குள்ள. இந்த ஐஆர்டிஏ வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னன்னா மல்கோத்ரா கமிட்டி. அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் கேட்டகரிஸ். இது ஒரு அவார்டு. பால புரஸ்கார்பாங்க. பாலன்னா குழந்தைகள், அவங்களுக்கு இந்த கேட்டகரியில் அவார்டு கொடுக்காங்க. மொத்தம் எத்தனை கேட்டகரியில் அவார்டு கொடுக்குறாங்கம்பாங்க. இந்த அவார்டு எப்போ இருந்து கொடுக்காங்கன்னா 1996 கொடுக்காங்க. இனிமே தான் கொடுக்க போகிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இது ஒரு 7 கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து எதுக்கெல்லாம் கொடுக்காங்க கேட்டிங்கன்னா பிரேவரி. அவன் எவ்வளோ சின்ன கேட்டகரி தான் கேட்டிருக்கான். பிரேவரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஏன்னா என்விரான்மெண்ட், இன்னோவேஷன், அச்சீவிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, சோசியல் சர்வீஸ். ஏன்னா சோசியல் சர்வீஸ் ஒரு 7 இது கொடுக்குறாங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி செப்டம்பர் 15. நீங்கள் கண்டிப்பாக எல்லா மாதம் டேயும் படிச்சுடணும். எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு கொஷின் கேட்கலாம், இதனுடைய தீம் என்னன்னு கேட்கலாம். ஏன்னா சரி, ஓகே, தீம். நெக்ஸ்ட்டு நான் பாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி பை 2030. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக COP21 சொல்லிட்டு இப்போ இந்த COP30 பிரேசில் நடக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி COP21 சொல்லிட்டு கிளாஸ்கோவில் வச்சு நடந்துச்சு. இதில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பஞ்சாமிரத பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒரு 5 பிரின்சிபல் வெளியிடுவார். அதில் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான். அந்த 5 பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா 4 பிரின்சிபல் வந்து 2030 தான் டார்கெட். ஒன்று மட்டும் 2070 டார்கெட் வச்சுருப்பாங்க. நெட் ஜீரோ அப்படிம்பாங்க. இந்த 5மே பார்த்து வச்சுட்டா நமக்கு ஒரு கொஸ்டின் விழுந்துடும். நெட் ஜீரோனா கார்பனை எவ்வளோ வெளியிடுறோமோ அந்தளவுக்கு கார்பனை அப்சர்வ் பண்ணிடணும். இதுக்கு மட்டும் 2070 டார்கெட் இயர். அடுத்தது ஏற்கனவே இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் பாசில் ஃபியூல் கெப்பாசிட்டியை வந்து கொண்டு வர்றது 2030 கொண்டு வர 500 ஜிகாவாட். அப்போ நான் பாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 500 ஜிகாவாட் கொண்டு வரணும். எதுக்குள்ள 2030. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது பாயிண்ட் வந்து 50% ரினியூவபிள் எனர்ஜி. அது 2030. அடுத்தது ரிடியூஸ் கார்பன் எமிஷன் பை 1 பில்லியன். ரிடியூஸ் கார்பன் எமிஷன் பை 1 பில்லியன். ஆனால் இன்றைக்கி பேப்பரில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10 மோஸ்ட் அந்த கார்பன் எமிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இருக்குது. ஏன்னா கார்பன் எமிஷனில் அதிகமாக வெளியிடக்கூடிய நாடில் இந்தியாவும் இருக்குது. 9th இடத்துல இருக்காங்க. அப்புறம் 4 ரிடியூஸ் கார்பன் எமிஷன். கார்பன் இன்டென்சிட்டி பை 45%. இப்போ ஏற்கனவே இது ஒரு 4, இது ஒன்று சேர்த்து 5 ஆச்சு. அடுத்து இது நம்ம பார்த்தோம் அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸில். லிவர்பூல் அது எங்கே இருக்குன்னா நமக்கு இங்கிலாண்டில் இருக்குது. அங்கே பாக்ஸிங் சாம்பியன் நடந்தது. அதில் 2 பேர் இந்தியன் கோல்டு வின் பண்ணாங்க. 57 kg ஒன்று, 48 kg ஒன்று. இப்போ 58 kg வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்மின் லம்போரியா. 48 kg யார் வின் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா மீனாட்சி கூடா. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 3rd. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா கசகஸ்தான். செகண்ட் யாரு? உஸ்பெகிஸ்தான். அடுத்தது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் இன்சூரன்ஸ் 100% கொடுத்துட்டாங்க பட்ஜெட்டில். 100% அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஒரு டான்ஸ் கேட்டிருக்கீங்க. இது அக்டோபர் மாதம் நடந்தது தான். நம்ம கொடுத்த அந்த 8 பக்கம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வருது. அதனால் உங்களுடைய இது என்ன கேட்டிங்கன்னா 4 மாத கரண்ட் அஃபேர்ஸில் 8 பக்கம் தான், 32 பக்கத்தை தட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. படுக்கம் டான்ஸ் இது எங்கன்னா தெலுங்கானாவில். அதே அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டான்ஸும் கொடுத்துருந்தோம். ஏன்னா நீங்கள் சாக் போவா எங்கன்னா மணிப்பூர் மெய்த்தி கம்யூனிட்டியில். அடுத்தது மீரா கோ
சாங்பா, இதுவும் நமக்கு என்னென்னா மணிப்பூர் தான். அடுத்து கட்டி பிகு, பிகு அஸ்ஸாம், பிகுனாவே என்னது அஸ்ஸாம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், இதை தான் படிக்கணும், தீமை தான் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ISSF ஜூனியர் வேர்ல்டு கப் 2028 எங்கே நடக்குன்னா இந்தியாவில் நடக்குது. அப்போ ISSFனா இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங், இன்டர்நேஷ்னல், இது கேட்பான், உண்மையும் கேட்கலாம், ஷூட்டிங் என்ன ஸ்போர்ட் ஃபெடரேஷன் 2027 அது இந்தியாவில் தான் நடக்குது வேர்ல்டு கப். ஏன்னா 27, 28 ஜூனியர் வேர்ல்டு கப், அதுவும் இந்தியாவில் தான் நடக்குது. இப்போ இதெல்லாம் இது ரிலேட்டடாக படிக்கிறோம், அவ்வளோதான். ரெண்டாவது இது படிக்கிறதுனால நமக்கு வந்து என்னங்கன்னா பேப்பர் படிக்கும்போது எது கேட்கான்னு தெரியும். இது இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக கேட்குறது. இன்சூரன்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் கேட்டகரி ஒரு 5 கேட்டகரி இருக்குது. அதில் வந்து டைரக்ட் புரோக்கர் அப்படிங்கிற இடத்துல லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ், அப்புறம் ரீஇன்சூரன்ஸ் 4வது, அடுத்து காம்போசிட். இதெல்லாம் நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க இதை விட்டுறணும். அடுத்து ரெட் கிராஸ் சொசைட்டி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ரெட் கிராஸ் சொசைட்டி இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1863 ஆரம்பிக்காங்க. யார் ஆரம்பிக்காங்கன்னா ஜீன் ஹென்றி டுனன்ட். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, ஜெனீவாவில் இருக்கு. இல்லை ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னங்கன்னா அதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் தான். ஹியூமானிட்டி, இம்பார்சியலிட்டி, நியூட்ராலிட்டி, இண்டிபெண்டன்ஸ், வாலண்டரி சர்வீஸு, யூனிட்டி, யூனிவர்சிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்கீம். இது SPPOவில் கேட்ட கொஸ்டின், அப்படியே கேட்டிருக்காங்க. மெரிட் ஸ்கீம்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த மெரிட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. எங்கே கொண்டு வராங்கன்னா 100 பாலிடெக்னிக்கு கொண்டு வராங்க, 175 இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வராங்க. இதுக்காண்டி 4200 கோடி ஒதுக்குறாங்க பட்ஜெட்டில். 4200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இல்லை பாதி 2100 கோடியை ஸ்பான்சர் யார் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் பண்ணுறாங்க. இது எல்லாமே கொஸ்டினாக கேட்கலாம், ஏன்னா இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு டிரைவ் ஸ்கீம் அப்ளிகபிள் டு இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அப்ளிகபிள் ஆகுது. இது வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா 2024 இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த டிரைவ் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும். பிரைம் மினிஸ்டர் என்ன ஃபார் என்ன எலக்ட்ரிக் என்ன டிரைவ் ரிவோல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்கான்ஸ்மெண்ட், ஃபுல் ஃபார்ம். ஏன்னா இதில் தான் நமக்கு இந்த ஸ்கீமை உள்ளே கொண்டு வராங்க. அதாவது E2 வீலர், E3 வீலர்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா NIRF ஓவரால் ரேங்கிங் டாப் இன்ஸ்டியூட் IIT மெட்ராஸ் தொடர்ந்து 7 முறை. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு NIRFனா என்னன்னு நமக்கு தெரியணும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இது எப்போ கொண்டு வராங்கன்னா 2015 இது ஆரம்பிக்கும். இப்போ ரீசெண்டாக ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில், அதனால் அதை கேட்டிருக்காங்க. 2015 கொண்டு வராங்க. இதுக்கு வந்து என்னென்னா எஜுகேஷன், ஏன்னா இது எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனில் இது என்னென்ன இன்ஸ்டியூட் என்னென்ன ரேங்கில் இருக்குன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. IIT மெட்ராஸ் தொடர்ந்து 7 முறை இருக்குது. அடுத்தது ஸ்வாச் சுர்வேக்ஷான் அவார்டு, இதை வந்து கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்வாச் 10 லேக்குக்கு மேலே ஸ்வாச் என்ன சூப்பர் லீக்குன்னு கொண்டு வருவாங்க. இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சூப்பர் லீக்கில் பார்த்தீங்கன்னா இண்டூரும் சூரத்தும் வரும். இண்டூர், சூரத்து, என்ன நவி மும்பை, விஜயவாடா வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், கொஷின் கேட்குற ஏரியா. அடுத்தது ஸ்வாச் சேகர் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸ்வாச் சேகர் இதில் அகமதாபாத், போபால்,
லக்னோ. அப்போ இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறான்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு கொஷின் SPPOவில் ஒன்று கேட்டிருந்தாங்க. அடுத்தது GIC ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் குளோபல் ரேங்கிங் வந்து 9வது ரேங்க். ஏன்னா அப்போ இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கன்னா AM பெஸ்ட். நெக்ஸ்ட்டு இது கேட்கலாம். இப்போ கேட்கலாம் டபுள் இயர் சார் 12 இயர் இங்கே டபுள் போட்டிருக்காங்க. 12 இயர் என்ன டூரிசம் பார்ட்னர் இந்தியாவுக்கும் ஸ்பெயினுக்கும் போட்டிருக்காங்க. இது கல்ச்சரல் டூரிசம் AI டெக்னாலஜி இந்த இயர் அந்த இயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2026 12 இயர் ஃபார் கல்ச்சர் டூரிசம் AI. அடுத்தது ஏஜென்ட் அசோசியேஷன் லிமிட்டெட் கேட்கான். இதில் GICயில் IRDA என்ன சொல்லணும்னா ஒரு ஏஜென்ட் வந்து 3 கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்காங்க. IRDA ஃப்ராடு ப்ரிவென்ஷன் மானிட்டரிங் ஃப்ரேம்வொர்க் எஃபெக்டிவ் டேட் ஏன்னா நமக்கு எப்போ கொண்டாடுறாங்கன்னா 1 ஏப்ரல் 2026. இது ஏற்கனவே 2013 இருக்குது இந்த ஸ்கீம். இதை ரினோவேட் பண்ணி இப்போ புதுசாக கொண்டு வர்றாங்க. அடுத்தது நாசாவுடைய ஒரு மிஷன் IMAP. IMF என்னன்னா I ஃபார் என்னன்னா இன்டர் ஸ்டெல்லார் மேப்பிங் அண்டு ஆக்சலரேஷன் ப்ரூஃப் ஏன்னா இதான் வந்து IMAP. இது எதுக்காண்டினா சூரியனில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் அதிகமாக இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணுறக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க ஹீலியோஸ்பியர். இதே நம்ம பார்த்தீங்கன்னா ஆதித்யா 1 சொல்லி அனுப்பணும். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஆதித்யானா சூரியன் L1 லக்ரானில் நிப்பாட்டி வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் 12th பார்லிமெண்ட் ஃபாரம் சேர்மன் யாருன்னா இந்தியா தான். இந்தியாவில் பார்லிமெண்ட் ஃபாரம் சொல்லிட்டான். பார்லிமெண்ட் ஃபாரம்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர் தான் தலைமை தாங்கிறாரு. நீங்கள் பிரிக்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஒரு கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்க. 2026 இந்தியா தான் அதுக்கு தலைமை தாங்குது. 18th பிரிக்ஸ் இந்தியா தான் நினைச்சாங்க தலைமை தாங்குறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிரிக்ஸுடைய கண்ட்ரி என்ன, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அவங்களுடைய டெவலப்மெண்ட், அவங்களுடைய பேங்க் என்ன, எல்லாத்தையும் ஏதாட்டும் ஒன்று கேட்பாங்க. புதுசாக சேர்ந்த நாடு என்ன எல்லாம் கேட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிழா சம்ருதி யோஜனா இங்கே ஆரோக்கிய ஸ்கீம் கொடுக்காங்க. மகிழா சம்ருதி யோஜனா திட்டம். இது வந்து என்னென்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2500 பெண்களுக்கு, நம்ம ஊரில் 1000 ரூபா கொடுக்குறோமாங்க 2500 கொடுக்காங்க. யாருன்னா இப்போ சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா. அடுத்தது டாடா இஸ் இது வந்து எந்த ஸ்டேட்டுடைய அனிமல் அப்படிங்காங்க. இது ஆக்சுவலி தப்பாக கொடுத்துருக்காங்க. நாகாலாண்ட். ஏசியன் ஜியான் டாட்டாரஸ் ரீஇன்ட்ரடியூஸ்ட். ஏன்னா இது வந்து ஒரு கம்யூனிட்டி ரிசர்வில் கொண்டு வராங்க. சீலியாங் கம்யூனிட்டி ரிசர்வ். அடுத்து IRDA சேர்மன் அஜய் சேத். மேக்ஸிமம் கமிஷன் அண்டர் மைக்ரோ இன்சூரன்ஸ் IRDA கைட்லைன்ஸ் படி 15% கொடுக்காங்க. இதெல்லாம் பேங்க் கேட்க மாட்டாங்க, சும்மா பார்த்துடும். அடுத்தது ராஃபி கிராப் பிரீமியம் அண்டர் BM பசல் பீமா யோஜனா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். 2016. இதில் வந்து காரிஃப் கிராப்க்கு 2%, ஹார்டிகல்ச்சருக்கு 5%, ராஃபி கிராப்புக்கு 1.5%. கரெக்ட். இது அடுத்தது IAIS மெம்பர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் இந்தியா. ஏன்னா அப்போ IAISனா நமக்கு என்னன்னு தெரியணும். இன்டர்நேஷ்னல் I ஃபார் என்னன்னா இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் சூப்பர்வைசர். இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 94 ஆரம்பிக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா பேசல் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அப்போ இதில் வந்து மெம்பர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து IRDA உள்ளே கொண்டு போகிறாங்க. அடுத்தது இப்போ IRDA எக்ஸாம் எழுதுறாங்க, பட் தைரியமாக IRDAன்னு போட்டுடணும். கண்ட்ரி தட் காண்டக்டட் வேர்ல்டு ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் இன்டர்வியூ. இப்போ கிளைமேட் சேஞ்சினால என்ன ஆகுதுன்னா கடல் மட்டம் ஏறிட்டே இருக்குது. கடல் மட்டம் ஏறும்போது என்னென்னா சில நாடுகள் முங்க போகுது. அதை இது பண்ணுறாங்கன்னா பசிபிக்கில் ஒரு ஐலாண்டு இது. அந்த பசிபிக் ஐலாண்டு தான் என்னங்கன்னா பாலோ. இந்த இதில் வச்சு ஒரு இன்டர்வியூ நடத்தியிருக்காங்க. அதில் டப்பாஸ் லான்ச்டு பை த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், அது சமூக பாதுகாப்பு. அப்போ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ட்ரைனிங் ஃபார் ட்ரைனிங் ஃபார் ஆக்மெண்டிங்
ஆகுமெண்ட்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சர்வீஸ் ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா இது 2021 ஆரம்பிக்காங்க சமூக பாதுகாப்புக்காண்டி. இப்போ சமூக பாதுகாப்பு சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் கூட கேட்கலாம், வீரேந்திரகுமார் இவர் தான் ஆரம்பிக்கார். அடுத்தது BIS, இந்த முத்திரை கொடுப்பாங்களா, BIS முத்திரம்பாங்கள்ல, இதுக்கு வந்து இந்தியாவில் ஆக்ட் எப்போ கொண்டு வராங்கன்னா 1986 கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் படி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1987 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இங்கே என்ன ரீஜனல் ஆஃபீஸ் கேட்டிருக்கான், அப்படியே படிச்சிட வேண்டியதான். சண்டிகார், சென்னை, மும்பை, கொல்கட்டா, டெல்லி, இந்த 5 இடம். நெக்ஸ்ட்டு NNRMS, நேஷ்னல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்காங்க. அப்போ ரிசோர்ஸ் மேப்பிங் அண்ட் யூட்டிலைசேஷன். அடுத்தது பாரத் பில் பேமெண்ட், இப்போ தான் பார்த்தோம், இது SPPOலையும் கேட்டிருந்தாங்க. இந்த பாரத் பில் பேமெண்ட்டை யார் லான்ச் பண்ணுறான்னா நமக்கு யார், NPCI, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா UPI சர்க்கிள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. UPI சர்க்கிளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் என்னென்னா யூசர், அந்த UPI யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ப்ரைமரி யூசர், செகண்டரி யூசர்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ செல்ல இடத்துல செகண்டரி யூசர் பண்ணலாங்க. செகண்டரி யூசர் தான் பாரத் பில் பேமெண்ட். பாரத் பில் கரண்ட் பில் கட்டுறது, கேஸ் பில் கட்டுறது, இது வந்து இது இருக்கிறது யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதில் கேட்டதை மாற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா IDS, இந்த இந்தியன் டெஃபென்ஸ், அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்காங்க, இன்டகிரேட்டட் டெஃபென்ஸ் ஸ்டாப். ஏன்னா இதோட தலைவர் இப்போ யார் இருக்கான்னு பார்த்துக்கலாம், அசுடோஸ் திக்ஷித், இவர் தான் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெஃபென்ஸ் ஸ்டாப்புடைய ஹெட்டு. நெக்ஸ்ட்டு ICC பார்ட்னர்ஷிப் வித் யூனிசெஃப். இப்போ வேர்ல்டு, இது கண்டிப்பாக கேட்பான். இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்தது பார்த்தீங்களா, இப்போ நடந்தது வந்து 13th வேர்ல்டு கப். இது ஆக்சுவலாக 1973 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மென்ஸ் வேர்ல்டு கப் 75 தான் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் டைம் இந்தியன் வின் பண்ணியிருக்காங்க. உறுதியாக கொஸ்டின் இருக்குது, மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ யாரை ஃபீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபீட் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு ஸ்டேடியம் எங்கே இருந்தது, ஏன்னா நவி மும்பையில் வந்து நடக்குது. அப்போ இதனுடைய கேப்டன் யார், ஏன்னா ஹர்மன்பிரீத் கவுர். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் சீரீஸ்க்கு வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தீப்தி சர்மா, மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் தீப்தி சர்மா. எல்லாம் கேட்கலாம் கொஞ்சம். மேன் ஆஃப் த சீரீஸ் ஃபைனலில் யார் கொடுக்கன்னா செஃபாலி வர்மா. நம்ம இது வந்து உறுதியாக எதிர்பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கணும், இந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் ஒரு 39 கொஸ்டின் பாருங்கள். இல்லை தீமை மட்டும் எடுத்துக்கிடணும், தேவையில்லாத கொஸ்டினை விட்டுறணும். நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம், இன்சூரன்ஸ் கேட்க மாட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு தெளிவாக, அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு PVK வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணும். ஆனால் நிறைய பேர் இந்த PVKயே பார்க்க மாட்டேங்கிங்க. PVK பார்த்தா தான் எப்படி கேட்க, அது ரிலேட்டடாக படிக்கும்போது நமக்கு ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.